ஹாய் ஹலோ வணக்கம். சக்ஸஸ் ஆரி ஒரு கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே யாருமே தள்ளி விட்டு போகாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நம்மளோட கிளாஸில் வந்து ஆரி கிளாஸஸில் வந்து கிளாஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பாருங்கள். எங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு பண்ணுறது வர 7 ஃப்ரேமு 2 ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுற ஃபுல்லாகவே வீடியோவாகவே போட்டிருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்கள் பேர், உங்க வீடு எங்கம்மா இருக்கு? என் பேர் வந்து கீர்த்தனா. நான் முசிறியில இருந்து வரேன். இங்க நீங்க வரும்போது இன்னொரு கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்க. அந்த கிளாஸ்ல வந்து நீங்க ஆல்ரெடி எனக்கு போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. அப்ப நான் சொன்னேன் இது வந்து சும்மா நார்மலா கத்துக்கிறதுமா, இது ஆரி ஒர்க்ல வந்து நீங்க பேசிக் கூட கத்துக்கலன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் நான் என்னோட ஃப்ரேம் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுத்தேன் வாட்ஸ்அப்ல. இப்போ நீங்க கேட்டீங்க இதெல்லாம் என்னால பண்ண முடியுமா, என்னால இந்த அளவுக்கு எனக்கு கத்துக்க முடியுமான்னு. இப்போ நீங்க வந்து கம்ப்ளீட்டா 7 ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணி 2 ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ஃபீல் பண்ணி ஆரி ஒர்க்ல நீங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணி எல்லா டிசைனும் உங்களால பண்ண முடியுமா? எல்லா டிசைனும் என்னால் பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் போனது வந்து அவ்வளோ கிளியராக இல்லை, ஃபினிஷிங் கரெக்டாக வரல. அதனால தான் இந்த சக்ஸஸ் ஆரி ஒர்க்கில் வந்து சேர்ந்தேன். இப்போது ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக வருது. எல்லாமே எந்த டிசைன் கொடுத்தாலும் நான் போடுவேன். அந்த அளவுக்கு நான் அப்டேட்டாக இருக்கேன். நீங்கள் வந்து நான் வந்து உங்கள்ட்ட டியூரேஷன் சொன்னது வந்து 2 மாதம் கிளாஸுக்கு டியூரேஷன் சொன்னேன். நீங்கள் கேட்டீங்க டியூரேஷன் எவ்வளோன்னு. அப்போ நான் ஒரு சிலவங்க வந்து ஸ்லோவாக பிக்கப் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க வந்து ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணுவீங்கன்னு. நீங்கள் எத்தனை மந்தில் இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணீங்க? எனக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண வந்து 4 மந்த் ஆனிச்சு. ப்ளவுஸ் எல்லாமே நல்லா அக்கா வந்து கிளியராக கிளாஸ் எல்லாமே நல்லா தான் டீச் பண்ணாங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக வந்து ப்ளவுஸு கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு. 2 நார்மல் ப்ளவுஸா ஹெவி ப்ளவுஸா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது? இல்லை, நார்மல் ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணேன், ஹெவி ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணேன். உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்க? இப்போ வெளியே வந்து தெரியாது எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன் பை ஒன்னா சொல்லிக் கொடுக்கலாம், பொறுமையா நிதானமா நீங்க ஒரு ஒர்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ண தானே உங்களுக்கு மேடம் சொல்லி கொடுத்தாங்க. யோகாக்கா வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. பக்கத்துலேயே இருந்து எப்படி பண்ணணும் எல்லாமே நல்லா டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் வாங்க, வந்து கிளாஸ் நல்லா கற்றுக்கோங்க. ஓகே, ரொம்ப நன்றி. உங்களோட கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் இனி ப்ரொஃபஷனல் ஆரி ஒர்க் டிசைனர். இனி நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது நீங்களும் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயினர் ஆகணும். ஓகே, வாழ்த்துக்கள். அவங்க வந்து ஃபேஸை காமிக்க வேணாம்னு சொன்னால நான் ஃபேஸை காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவங்களோட ஃபீட்பேக்ஸ். பாருங்க. வணக்கம், சக்ஸஸ் ஆரி ஒரு கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். பாருங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற என்னன்னா இதுதான் அவங்க கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இப்போ ஒருத்தவங்களோட வாய்ஸ் கேட்டிங்க இல்லை, அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணி 2 ப்ளவுஸுமே கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவங்க லைன் பை லைன் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு இது வந்து பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் இந்த லைன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. பாருங்க முடிஞ்சு. இது அடுத்தது பாருங்க, இது செகண்ட் ஃப்ரேம். இது வந்து அவங்க செகண்ட் ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணது. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, இவ்வளோ ஸ்டிச்சஸ் சொல்லிக் கொடுப்பீங்க, ஒன் பை ஒன்னாக சொல்லிக் கொடுப்பீங்களா, எங்களால் இதை கற்றுக்க முடியுமா? ஏன்னா இப்போ இது கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களே ஆல்ரெடி ஒரு கிளாஸில் கண்டக்ட் பண்ணிட்டு வந்தவங்க. அவங்களுக்கு வந்து பேசிக் மட்டும் தான் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் ஜர்தூஸ் எதுவுமே தெரியல. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். பாருங்கள், இது வந்து தேர்ட் ஃப்ரேம். செகண்ட் ஃப்ரேம் முடிஞ்சிருச்சு, இது தேர்ட் ஃப்ரேம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு நீங்கள் பேசுனதை நீங்களே கேட்டிருப்பீங்க. டியூரேஷன் வந்து நாங்கள் 2 மந்த்ஸ் தான் சொன்னோம். பட் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 மாதம் 4.5 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒன் பை ஒன்னா அவ்வளோ தூரம், ஏன்னா பொறுமையாக தான் கற்றுக் கொடுப்போம். இப்போ நிறைய இடத்துல 1 மந்த் கிளாஸு, 1 மந்த் அந்த 30 நாள் டியூரேஷன் அப்படிலாம் கிடையாது. ஸ்டிச்சிங் ப்ராசஸை பொறுத்தவரை வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கும், புது புது டிசைன் வந்துட்டு இருக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் இன்னைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணி கரெக்டாக அவங்க போட்டால் தான் அவங்க 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் அடுத்த ஸ்டிச்சஸ் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஒன் பை ஒன்னா அவங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அந்த பொண்ணு சொன்னதே கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 4.5 months ஆச்சு டியூரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. ஸோ அவங்களோட கிளாஸ் டியூரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நாங்கள் சொல்லும்போது 2 months தான். ஆனால் ஒன் பை ஒன்னா அவங்க கற்றுக்கும் போது அவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் வர்றதுக்கு. ஸோ இது அவங்களோட 4th ஃப்ரேம். பாருங்கள், 3 ஃப்ரேம் பார்த்தீங்க, இதான் 4th ஃப்ரேம். 4th ஃப்ரேம் ப்ராசஸ் எல்லாம் இப்படி தான் வரும். 4th. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th ஃப்ரேம். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், 5th ஃப்ரேம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து அவங்களோட 6th ஃப்ரேம். பாருங்க, இதில் வந்து ஒன் பை ஒன்று நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ஸ்லீவில் என்னெல்லாம் வெரைட்டிஸ் வருதோ நியூ அப்டேட்டு. ஸ்லீவ் வந்து மோஸ்ட்லி இதில் வந்து மெயின் வந்து ஃபெதர் ஒர்க்கு. அந்த ஃபெதர் ஒர்க்கு ஸ்லீவ் மாடல்லே வந்து ட்ரேஸ் போட்டு அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட கிளாஸில் நடக்கிறது. ஸோ 5th மாடல் 5 மாடலில் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிம்பிள், லைன்ஸு, செக்குடுலேயே வந்து த்ரெட்டு செக்குடு, ஸ்டோன் செக்குடு, அப்புறம் வந்து ஃபெதர் ஒர்க்கு. இதுதான் அவங்களோட 6th ஃப்ரேமு. ஸோ இது ப்ராசஸ் முடிஞ்சு 7th ஃப்ரேம். இதான் லாஸ்ட் ஃப்ரேம். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நெட்டு, டபுள் நெட்டு, ஃபேப்ரிக் நெட்டு, 3D 5D எல்லாமே இதுக்குள்ளாடி வரும். ஏன்னா வந்து நெட்டில் வந்து சிங்கிள் நெட்டு மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய இடத்துல எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. இருந்தாலும் சிங்கிள் நெட்டு, டபுள் நெட்டு, ஃபேப்ரிக் நெட்டு 3 நெட்டுமே நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். ஒவ்வொரு டிசைன்லையும் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்லையும் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் உண்டோ எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். 7th ஃப்ரேமும் பார்த்துட்டீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதாங்க அவங்க ஃபர்ஸ்ட் போட்ட ப்ளவுஸு.
2 ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு போட்ட ப்ளவுஸே அவங்க கிராண்டாக போட்டாங்க. இது கிராண்டு ப்ளவுஸு. செகண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்து பாருங்கள் செகண்ட் ப்ளவுஸு. இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்க டுடே வந்து டோட்டலாக அவங்க கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 மந்த் டியூரேஷன் சொல்லிக்கிட்டு 4.5 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்லோ பிக்கப் கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதனால 1 by 1 வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறதெல்லாம் அவங்க கிளியராக கற்றுக்கிறதுக்கு இந்த டைம் டியூரேஷன் கண்டிப்பாக ஆகும். பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவங்க கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. இதுதான் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரை 7 ஃப்ரேமு 2 ப்ளவுஸு கம்ப்ளீட் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாம் 1 by 1 எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிளாஸோட ப்ரொசீஜர், ஸ்டிச்சஸ் எவ்வளவு, எந்த மாடலில் பண்ணி கொடுப்போம், எவ்வளோ இதுன்னு ஃபீட்பேக்கு, கற்றுக்கிட்டவங்க ஃபீட்பேக் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்பிளேல தெரியுற அந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மாதிரி ஆரி ஒர்க்கு தேவைப்படுறவங்களும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோ மட்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.